Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அடிச்சு புடிச்சு முட்டைய காப்பாத்துறேன் கட்டைய காப்பாத்துறேன்னு முதல்ல கெஞ்சி குதிச்சு உயிரை விட போனா. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி உயிரை விட்டுருப்பாங்க. செஸ்ட் மிஸ் லைஃப் போட்டு இருந்ததுனால அதை வச்சு தப்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா அத்தனை பேரும் பத்திரமா தூங்கிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் நம்ம பெண்ணை தவிர. கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கிடைக்குது. பட் அந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு பெண்ணு அவன் போனுக்கு பவர் ஏத்திடுவான். வெளிச்சம் கிடைக்கல. வெளிச்சம் கிடைக்கும் போது அப்படியே வச்சு வச்சு படாத பாடுபட்டு போனுக்கு சார்ஜ் ஏத்த ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவன் கடைசியா பார்த்த விஷயம் உண்மைதானா. அதான் ப்ரூக்லின் கடைசியில ஒரு டைனோசர் மண்டையன் பேசும்போது அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தாலே ஒரு செகண்ட் பாத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஆஃப் ஆயிருச்சு. அதை உண்மைதானான்னு செக் பண்றதுக்காக போனை ஆன் பண்றதுக்கு படாத பாடுபட்டு இருக்கான். இவங்க நல்ல நேரம் ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. என்னன்னா இவன் கஷ்டப்பட்டு 1% சார்ஜ் ஏத்திட்டான். சார்ஜ் ஏத்தி என்ன பிரயோஜனம், இன்டர்நெட் வேணுமே. அது இல்ல நான் உடனே கத்திட்டு இருப்பான். யாஸ்மினா எந்திரிச்சிருவான். இவன் போனு கிட்ட படாத பாடுபட்டு இருக்கத பார்த்துட்டு என்னடா ஏதாச்சும் முக்கியமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பான். அவனால இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இல்லன்னா சொல்லியிருப்பான் சூரிய வெளிச்சம் மட்டும் கிடைச்சா போதும், நான் பார்த்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுவேன். ஆக்சுவலா அந்த விஷயத்தை நான் பார்த்திருக்க கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவான். அவளுக்கு ஒன்னும் புரியல. சரி பய ஏதோ சொல்ல வரான், செக் பண்ணிட்டு சொல்லட்டுமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த தீவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த இடத்தோட பேரு செனகல். அங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு அம்மா அப்பா மட்டும் தான் காட்டுவாங்கன்னு வைங்களேன். விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ஜாலியான லைஃப் தான். அந்த அம்மாவோட பேரு அமினாட்டா எம்பலோ. அவங்க பொண்ணோட பேரு ஜைனா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா வேலைக்குன்னு சொல்லி எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு. போனவரு ரொம்ப நாளா வரவே இல்ல. அது ஜைனாக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த விஷயத்தை நினைச்சு அவ கவலைப்படக்கூடாதுங்கிறக்காகவே அவங்க அம்மா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுன்னு அனுப்பி வைப்பாங்க. ஜாலியா போவா. அப்படி யார் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்தா எல்லாம் டைனோசர் தான். ஒரு 3 ஹெர்பிவோரஸ் டைனோசர்ஸ். அதுக்கு ஜாலியா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு, ஏதோ கொடூரமான டைனோசர் வர மாதிரி. உடனே இவங்க 4 பேரும் அப்படியே லைட்டா பதட்டப்படுவாங்க. பாத்தீங்கன்னா சட்டுன்னு சைடுல இருந்து ஒரு டைனோசர் வந்து அவ காதுகிட்டே கத்தும். அவ்வளவுதான் திருச்சிருவான். மேட்டர் என்னன்னா அதுவுமே இவளோட ஃப்ரெண்டு தான். அதோட பேரு கெபான்னு வச்சிருக்கா. கேலிமைமஸ் டைனோசர்பாங்க. இவங்க 4 பேர்த்தையும் ஃப்ரெண்டா வச்சிட்டு சுத்துறானா பாருங்களேன். இதுல வேற அந்த டைனோசருக்கு அட்வைஸ், வெளியில எல்லாம் தனியா சுத்தக்கூடாது, உனக்கு ஆபத்துன்னு. அந்த டைம் அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லன்னு தெரிஞ்ச உடனே சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கெட்டை தூக்கிட்டு கெபாவோட அங்க இருந்து கிளம்பிட்டா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க லைஃப் போட்ல ஒரு வழியா அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தவங்க வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது இந்த இடம் ஒண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி தெரியல. மேபி ஏதாச்சும் மில்லியனர் பில்லியனர்னு சுத்திட்டு இருப்பாங்களோன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா லாங்கோட போட்ல இருந்தானே தப்பிச்சு வந்தாங்க. அந்த போட் இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணு பையன் அந்த போன்ல சிக்னல் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு அப்படியே அங்க எங்க அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்ல. அப்பங்கும் போது இவங்களுக்கு ஏதோ டைனோசர் நடமாடுற மாதிரி சவுண்ட் கேக்குமா. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா டைனாவோட அந்த 3 டைனோசர்ஸ். அதை பார்த்தோன்னே டேரியஸ்க்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இதுங்கெல்லாம் நார்த் அமெரிக்கால இருந்தது. அங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. எப்படி இந்த இடத்துலயும் டைனோசர் வந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. அப்படின்னா கார்கோ ஷிப்புக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதனால மக்களுக்கும் ஆபத்து வரலாம். நல்ல வேலை மக்கள் தான் இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாமி அதுக்கு வாய்ப்பே இல்ல, இங்க ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்கன்னு அமினட்டாவோட வீட்டை பார்த்து சொல்லுவா. சோ இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்டெகோசோரஸை இங்கே வச்சா அவங்க வீட்டுக்கு தான் ஆபத்து. அதுங்க நல்ல டைனோசர்ஸ் தான், தெரியாம கீது டேமேஜ் பண்ணிட்டா அவங்களுக்கும் ஆபத்து தானே. அதனால அதை மூவ் பண்ணி அங்க தூரமா கொண்டு போயிடலாம். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா கூட விஷயம் தெரியும்ல இந்த டைனோசர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. இப்படி இவங்க சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. பெண்ணுக்கு போன்ல எப்படியாச்சும் சிக்னல் வரணும். ஏன் என்னன்னு கேட்டா டிஎல்என்ல இருந்து ஏதாச்சும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்லி மழுப்புவான். வேற ஒண்ணும் இல்ல, அதோட பேரு டைனோசர் லிபரேஷன் நவ். அதுக்கு தான் டிஎல்என். ஆமா டேரியஸ்க்கு ஒண்ணும் புரியல. அவங்க கிட்ட எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும்னு சமாளிக்கிறதுக்காக பெண்ணுமே அப்படியே உலட்டுவான். மேபி அவங்க கிட்ட டைனோசர்ஸ் ட்ராக் பண்ற ஆப்போ அதோ இதோன்னு ஏதாவது இருக்கலாம்ல, எங்கேயும் போய் பஞ்சாயத்துல மாட்டிருக்க கூடாதுன்னு செக் பண்றதுக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு உளறிட்டு இருப்பானா. சரி என்னமோ பண்ணி தொலைன்ட்டு வேலையை பிரிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் நான் சிக்னல் வரதை பார்க்கணும், நீங்களே பாத்துங்கன்னுவான். சரி ரைட்டு, சிக்னல் கிடைக்கணும்னு எங்கேயாச்சும் போய் குளியில விழுந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சாத. ஏன்னா இது புது இடம், சூரியன் மறையறதுக்குள்ள வீடு வந்து சேர்ற, இல்லன்னா தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும், உன்னை தேடி அலையற மாதிரி வச்சுக்காதன்னு திட்டி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ யாஸ்மினாவும் சாமியும் சேர்ந்து அந்த ஃபார்ம் வச்சிருக்கவங்க கிட்ட இந்த டைனோசரை பத்தி விசாரிக்க போவாங்க. இவனுக்கு அந்த 3 ஸ்டெகனோசாரஸையும் தூரமா தள்ளி கொண்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த டைனோசர் முட்டை பொட்டி இருக்குதே அதை பத்திரமா ஒரு ஓரமா கடாசிட்டு அலேக்க அந்த டைனோசர்ஸை மூவ் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க இவங்க 2 பேரும் போய் அமினட்டாவை மீட் பண்ணி நாங்க எங்க இருக்கோம், இது என்ன இடம் அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா விசாரிப்பாங்க. ஏமா உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியாதா அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்றது, டைனோசரை ஃபாலோ பண்ணி திருட்டுத்தனமா போட்ல ஏறி வந்தோம்னா சொல்ல முடியும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படி இப்படின்னு சமாளிப்பாங்க. பரவாயில்ல சொல்லுங்கம்பா, நாங்க ஒரு
மிஸ்டியை கண்டுபிடிக்க வந்தோம். ஒவ்வொரு ரகசியமா தேடி தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டே வர வர கடைசியில அது இங்க கொண்டு வந்து விட்டுச்சு. ஆனால் தான் கேக்குறோம், இது எந்த இடம்? நீங்களே சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம், இல்லன்னா தெரியாமையே பேப்பரை பேண்ட் போவோம். என்ன ஓகேவான்னு கேட்டோம்னா பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க போலன்னு. இந்த இடத்தோட பேரு செனகல். நீங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கீங்க அப்படின்னு ஒன்னதான் அடங்க ஒக்காமக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கமான்னு அவங்களுக்கே புரியுது. ஆனா எப்படி இங்க டைனோசர் வந்துச்சுன்னு எங்களுக்கு புரியலையேன்னு சொல்லுவாங்க. பாத்துட்டீங்களான்னு உடனே ஆமா இப்ப அதை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, அது உங்க ஃபார்மையும் உங்களையும் ஹர்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க டைனோசரை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு. ஓ நீங்களும் அப்படி வரல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீங்களும் சொல்லும் போது விசாரிச்சிருக்கணும், ஆனா அதை கண்டுக்கல. நாங்க பார்த்த ஷிப்ல ஃபுல்லா டைனோசர்ஸ், அதை ஏத்திட்டு இந்த பக்கமா தான் வந்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா சொல்லாம அப்படியே ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு சரி வாங்க வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோன்னு கூட்டு போயிருவா. இங்க தண்ணி எடுத்துட்டு வந்த ஜைனா அந்த 3 டைனோசர்ஸையும் காணும்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவா. ஏன்னா அதுக்குதான் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்ப கெபா மோப்பம் பிடிச்சு அங்க இருக்க அந்த டைனோசர் முட்டையை கண்டுபிடிச்சிரும். எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. என்னடா டைனோசர் முட்டையை இங்க பொட்டியில போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டைம் ஸ்டெகனோசாரஸ் கத்துற சவுண்ட் கேக்குமா, அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவா. இங்க பென்னு சிக்னல் கிடைக்கும் ஒவ்வொரு இடமா தேடுவான். ஒரு இடத்துல கிடைக்கும் சரின்ட்டு பிளே பண்ணி பார்த்தா டப்புன்னு கட் ஆயிரும். அவனுக்கு இப்ப கன்ஃபார்ம் பண்ணும் அது அவதானான்னு. அதனால பைத்தியம் முடிச்சு தெரியுறான். இங்க இவனு 2 பேரும் அந்த 3 டைனோசரையும் தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டானுங்க. என்ன ஒரு ஆனந்தம், அந்த ஃபார்மை நம்ம காப்பாத்திட்டோம்னு. சரி போலான்ட்டு கிளம்பும் போது கரெக்டா அங்க கெபாவும் ஜைனாவும் வந்துருவாங்க. அவ இவங்களை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. சோ பயங்கரமா ஷாக் ஆகி யாரா நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை புடிச்சிட்டு போக வந்தீங்களா அப்படி இப்படின்னு கெபா கூட ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா பார்த்துட்டு நம்மளுக்கு அசந்துருவானுங்க. ஆனா இவனுக்கு பேசுறதையே அவ கேட்க மாட்டான். நீங்க என்ன அப்ரிவர்ல இருந்து வந்திருக்கீங்களா, நாங்க டைனோசர்ஸை ஹர்ட் பண்ண மாட்டோம், அந்த முட்டையெல்லாம் உங்களோட தானா அப்படின்னு அடுத்தடுத்து சண்டை போடுற மாதிரியே கத்திட்டு இருப்பா. முட்டையை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே கெஞ்சி கடுப்பாய் கத்த போவானா. அந்த டைமுங்கும் போது திடீர்னு இன்னொரு டைனோசரோட சவுண்ட். அதை கேட்ட ஜைனா பயந்து போய் ஐயோ அம்மாக்கு ஆபத்து, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க ஓடுவா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. அந்த டைம் அமினேட்டா பாத்தீங்கன்னா கெபா பத்தியும் அவங்க பொண்ணை பத்தியும் சொல்லுவாங்க. அவ சின்ன வயசுல இருக்கும்போது இதுவும் சின்னதா அழகா கியூட்டா வந்துச்சு, பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா நாங்க அப்படி அதை நினைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா எங்களை விட நல்லா வளர்ந்துருச்சு. பட் அது மட்டும் இங்க இருக்கிற ஒரே டைனோசர்ல அந்த மாதிரி இன்னும் நிறைய டைனோசர் இருக்குது. அது அப்ரிவர்ல இருந்து வந்திருக்குன்னு மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சாலிடா அது இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்குங்கிறது தெரியாது. இவங்களுமே அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அதாவது அமினட்டாவும் அவங்களோட ஹஸ்பண்டும். ஆனா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. பட் இவங்களுக்கு ஸ்டெகனோசாரஸ் கிடைச்சதான் ஒரு பெரிய லக்கே. அப்படி அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அதுதான் இவங்களையும் சரி இவங்களோட ஃபார்மையும் சரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. யாருகிட்ட இருந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு ஆர்வமா கேட்பாங்க. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு பறக்கிறத பாப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு வருதுன்னு. என்னடான்ட்டு பார்த்தா அப்பதான் மாசா தலைவனோட என்ட்ரி. மிக கொடூரம். இதுதான் சுகமிமோஸ், அதாவது crocodile மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த தீவுல இருக்க ஒரு டேஞ்சரஸான டைனோசர். அந்த டைம் பென்னு பாத்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கணும்னு மரத்து மேல எல்லாம் ஏறி முக்கிட்டு இருப்பான். கிடைச்சபாடு இல்ல. அந்த டைனோசரோட சத்தத்துக்கு பயந்து வந்த பேர்ட்ஸ் எல்லாம் இவன் மேல அடிச்சு நேரம் கீழே விழுந்து சட்னி ஆயிருப்பான். பட் ஆகல. அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது, அவன் கண்ணா பின்னான்னு பயத்துல மரத்தை கட்டி பிடிச்சு உருண்டுட்டு இருந்ததுனால சிக்னல் கிடைச்சிருத்து. இப்ப என்னன்னா இந்த சுகங்கிற டைனோசர் அந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. இவங்க 3 பேரும் மறைஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு ஒன்னும் புரியல. இது மட்டும் இருக்குது ஸ்டெகோசாரஸ் எங்கன்னு. அதை எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அதையாமா பண்ணீங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே நேரம் ஜைனா, டேரியஸ், கெஞ்சி இவங்க 3 பேரும் அந்த டைனோசர் கண்ணுல படாம அழகா வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன இவங்க இப்படியே விட்டுட்டாங்கன்னா அவங்க விதைச்சிருக்க நெல் எல்லாத்தையுமே அது நாஸ்தி பண்ணிரும். ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் அதை டைவர்ட் பண்ண போவாங்க. என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜைனா கிட்ட போய் ஸ்டெகோசாரஸை கூட்டுவா, அப்பதான் இதை தடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஜைனாவுக்கு அவங்க அம்மாவை இந்த சிச்சுவேஷன்ல தனியா விட்டு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால 2 பேருமே போலான்னு முடிவு பண்ணி அந்த 3 ஸ்டெகோசாரஸையும் கூப்பிடுறதுக்காண்டி போவாங்க. இவங்க டைவர்ட் பண்றாங்கிற பேர்ல இந்த பக்கமோ அந்த பக்கமோ மாறி மாறி நின்னுட்டு கத்துறது கல்லெடுத்து அடிக்கிறதுன்னு அதை கண்ணா பின்னான்னு குழப்பி விட்டுட்டு டேரியஸும் கெஞ்சும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்களா. இவனுல ஃபாலோ பண்ணிட்டு அது பின்னாடியே வட்டிட்டு வரும். டேரியஸ் உசாரா கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். கெஞ்சி இருக்கானே ஹீரோயிசம் பண்றேன்னு சொல்லி அதை மலை மேல ஏத்தி விட்டு பய பாத்தீங்கன்னா சாவோட்ட விளிம்புல நின்னுட்டு இருப்பான். எல்லாம் பார்த்து நடுங்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, அதுக்கு டேக்கா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வரலான்னு பார்த்தா அது ஷார்ட்கட் எல்லாம் எடுத்து வந்து நம்மளுகளை லாக் பண்ணிருச்சு. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் பின்னாடி இருந்து பாகுபலி கட்டப்பா அவனோட சித்தப்பா மாதிரி 2 பேரும் சும்மா மாசா வருவாங்க. அதுவும் ஸ்டெகோசாரஸ் மேல டிராவல் பண்ணிக்கிட்டு 3 ஸ்டெகோவையும் இறக்கி விடுவாங்க. அதுங்க ரவுண்டு கட்டி அதை பொளந்து கட்டும். அதாவது இவங்களுக்கு சேஃப்டியா வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த 3 டைனோசர்ஸையுமே இவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டதுனால அதுங்க இவங்கள நல்லபடியா பாத்துக்குது. டேரியஸே பாராட்டி தழுவான், வேற லெவல் ஐடியா பண்ணு. ஆனா என்ன அவசரப்பட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டோம், அதுக்கு மட்டும் எங்களை மன்னிச்சும் பாக்கி. அட வேற ஒண்ணும் இல்ல, ஏன் இப்படி பண்ணானுங்கன்னா இவங்க பாக்குற மாதிரியே எல்லாரும் டைனோசர்ஸ பாக்குறது இல்லையே. நிறைய பேர் அதை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்தி கொல்றாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. அதை வச்சு அதுங்களுமே உயிருங்கன்னு மதிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் டேரியஸ் மேட்டரை பூரா சொல்லுவானா, அப்படின்னா நம்ம பேச வேண்டி இருக்குது தம்பி வான்னு சொல்லி கூட்டு போவாங்க. சோ ஒரு வழியா அந்த இடத்துல எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. பஞ்சாயத்து எதுவும் இல்லன்னு வைங்க. இங்க நம்ம பயலுக்கு ஒரு வழியா சிக்னல் கிடைச்சிருச்சுல்ல, அந்த
வீடியோல இருக்கிறது நிஜமாவே நம்ம புரூக்லின் தானான்ட்டு அப்படியே ஜூம் பண்ணி பாப்பான். கண்டிப்பா உஜாலாவை உச்சியில ஊத்திட்டு இருக்க நம்ம புரூக்லின் தான். அவனுக்கு தூக்கி வாரி போடும். அப்போ புரூக்லின் இன்னும் சாகலன்னு. நீங்க நைட் ஆனதுனால எல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நல்ல வேளை நம்ம பையன் கரெக்டா வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா மறுபடியும் எல்லாம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. சுகோ வந்து சூப் வச்சு குடிச்சிருக்கும். வந்த உடனே அவன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களா. அவன் தயங்கி அவன் பார்த்த விஷயத்த சொல்ல வருவான். ஆனா அத்தனை பேருமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. சோ இந்த விஷயத்த சொல்லி ஏன் மூட் ஆஃப் பண்ணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த சொல்லாமையே விட்டுருவான். அப்புறம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ரீவருக்கு போனா நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பென்னாலதான் சுத்தமா முடியல. எப்படி இந்த விஷயத்த கன்வே பண்றது, அவ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியாம மண்டைய பிச்சுக்குவான். இனி இதுக்கப்புறம் டைனோசரை காப்பாத்த போறேன்னு நம்மளுக்கு என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.